நீங்கள் டிவி டெக்னீஷியனா? இப்போ இருக்க டிவியை பற்றி அப்டேட்ஸ் தெரியணுமா? ஸ்டெப் லெவல் சர்வீஸ், சாஃப்ட்வேர் அப்டேட், இது எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம ரமேஷ் சர்வீஸ் சென்டர் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். UA32H4100. இப்போ இதில் வந்து லைட்னிங்கில் கம்ப்ளைண்ட்டு, மதர் போர்டு போயிருக்கு. இப்போ மதர் போர்டு ஒன்று பர்ச்சேஸ் பண்ணி போட்டாச்சு. இது போட்டதுக்கப்புறமா வீடியோ வரல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஏன்னா மதர் போர்டு நல்லாயிருக்கு, வேற ஒரு டிவியில் போட்டால் படம் வருது, ஆனால் சாம்சங்கில் போடும்போது மட்டும் படம் வரல. இதுக்கு என்ன காரணம்னா, இந்த சாம்சங் மாடலில் ஷார்ப்பு பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேனலுடைய நம்பர் LK315T3HC1K அந்த நம்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சாம்சங் பேனல் அதாவது அந்த ஷார்ப்பு பேனல் யூஸ் பண்ணதில் இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு மதர் போர்டு வாங்குவாங்க, வேலை செய்யலன்னு சொல்லி ரிட்டர்ன் கொடுப்பாங்க. ஷார்ப்பு பேனலுக்கு என்ன பண்ணணும்? போர்ட்லேயே மாடிஃபை இருக்குது. ஷார்ப்பு பேனலுக்குன்னு சில ரெசிஸ்டரை மாற்றி போட வேண்டியது இருக்குது. ஆனால் அதை தெரியலை அப்படின்னா இனி ஒரு மெத்தட் இருக்குது. எல்விடிஎஸ் கேபிளில் 9வது பின்னு 1 2 3 4 5 6 7 8 9வது பின்னை மட்டும் 9வது ட்ராக்கை மட்டும் உரிச்சு விட்டுட்டா போதும், நமக்கு இது படம் வந்துடும். இப்போ நம்ம அது என்னன்னு பார்ப்போம். சாம்சங் ரிமோட் கூட அவ்வளோதான். பழைய முதலெல்லாம் இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு பதிலாக மதர் போர்டில் சில ரெசிஸ்டரை மாற்றி போட வேண்டியது இருந்துச்சு. இப்போ அது தேவையில்லை. இந்த மாதிரி செஞ்சாலே போதுமானது தான்.